சிறிய படம் பண்ணும்போது அங்கேதான் சிறிய இசையமைப்பாளர், சிறிய பாடலாசிரியர், சிறிய காஸ்டியூமர், சிறிய மேக்கப் மேன், சிறிய கேமராமேன், சிறிய சிறிய சின்ன சின்ன நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் பல வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான் திரையுலகில் சின்னஞ்சிறிய டெக்னீஷியனையும் நடிகர்களையும் காப்பாற்றுறது சார் நீங்கள் தான். அப்போ திரையுலகில் சின்ன சின்ன டெக்னீஷியனாக காப்பாற்றுற உங்களை யார் காப்பாற்றுறது? சிறிய பிடிச்சல யார் காப்பாற்றுறது? அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். எல்லாம் சொன்னாங்க சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு சீக்கிரம் வரும் சார். சீக்கிரம் விடிவு காலம் வரும். சின்ன படங்கள் இப்போது சொன்னாங்க ரப்பர் வந்து ஜெயிச்சது, சின்ன சின்ன படம் ஜெயிச்சது. இந்த படம் ஜெயிக்கும். இன்னும் ஒரு 4 சின்ன படம் ஜெயிக்கும் போது அப்போ தேட்டருக்காரர்களுக்கு பயம் வரும். என்னடா பெரிய படங்கள்லாம் போட்டு லாஸ் ஆகி போச்சு, சின்ன படங்கள் தானே வெற்றி அடித்து வசூலை கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன படம் வரும்போது இது ஜெயிச்சிடுமோ, இந்த படம் ஜெயிச்சிருமோ, இந்த சின்ன படம் ஜெயிச்சிருமோ அப்படின்னு சின்ன படம் ஜெயிச்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயம் வரும். அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும். வருஷத்துல 4 சின்ன படம் ஜெயிக்கட்டும், அடுத்த வருஷம் எல்லா சின்ன தேட்டருக்காரங்க வாங்குவாங்க. ஏன்னா தேட்டருக்காரங்க அவங்க என்னன்னா அவங்களுக்கும் சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணி ஆளே வரலைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க சொல்லி ஒரு நியாயம் இருக்கு, அவங்களுக்கு பயம் இருக்கு. நம்ம தேட்டர் கொடுத்துறோம், 10 பஞ்சம் வராங்க, 20 வராங்க, அப்படி பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம அவங்கள குறைச்சிட்டு இருக்கக்கூடாது. சிறிய படங்கள் ஜெயிக்கணும். சிறிய படம் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரீனில் பண்ணி தரமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பார்கள். அதுக்கு இந்த வருஷமே நிறைய படங்கள் உதாரணம். அந்த உதாரணத்தில் இந்த தோற்றமும் ஒன்று. இளம் நாயகன் இளம் பரத் நல்லா நடிச்சிருக்காரு.